Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க Facebook பேஜ் வந்து வச்சிருப்பீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுடைய Facebook பேஜ் வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பாருங்க திடீர்னு உங்களுடைய Facebook பேஜ் வந்து காணாம போயிட்டு இருக்கும். அதாவது இப்போ நீங்க உங்களுடைய Facebook மெயின் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெனுல வந்து பாருங்க இதுல வந்து உங்களுடைய Facebook ஐகான் வந்து காமிக்காது. Facebook பேஜ் வந்து பாத்தீங்கன்னா காமிக்காது. இப்படி வந்து பிரச்சனை இருக்கு. நான் வந்து என்னுடைய Facebook பேஜ் வந்து யூஸ் பண்ணா எனக்கு வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னாலோ, அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய Facebook பேஜை நீங்க வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னாலோ, நம்ம எப்படி அந்த Facebook பேஜை ரீஆக்டிவேட் பண்றது, நம்ம எப்படி இந்த இடத்துல அந்த Facebook பேஜை வர வைக்கிறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Facebookல மெயின் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க வந்து உங்களுடைய Facebook பேஜ் எந்த Facebook அக்கவுண்ட் மூலமா நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த Facebook அக்கவுண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த Facebook அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு மெனு அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு மெனு அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு மேல டாப்ல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்றேன். லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டில வந்து பாருங்க. ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டில உங்களுக்கு பேஜஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பேஜஸ் வந்து கிளிக் பண்றேன். பேஜஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ரீஆக்டிவேட் யுவர் பேஜஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வியூ சொல்லிட்டு இருக்கு. வியூ வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வியூ வந்து கிளிக் பண்றேன். இப்போ வியூவை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. ரீஆக்டிவேட் யுவர் பேஜஸ் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ரீஆக்டிவேட் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து உங்களுடைய பேஜ் வந்து காமிக்கும். இப்போ காணாம போன அந்த பேஜ் வந்து இதுல வந்து காமிக்கும். இதுல வந்து ரீஆக்டிவேட் இருக்கு. ரீஆக்டிவேட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரீஆக்டிவேட் வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது வந்து பாருங்க இது போல ஸ்விட்சிங் டூல் சொல்லிட்டு இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பேஜ் வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ ரீஆக்டிவேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து பேக் வந்துருங்க. இப்போ நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெயின் அக்கௌண்ட் வந்து நான் ஸ்விட்ச் பண்றேன். இப்போ வந்து பாருங்க என்னுடைய Facebook அக்கௌண்டோட மெயின் அக்கௌண்ட் வந்து நான் ஸ்விட்ச் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மெயின் அக்கௌண்ட்க்கு ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து மெயின் அக்கௌண்ட்ல ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு மறுபடியும் அந்த Facebook பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்காது. இப்போ வந்து பாருங்க மறுபடியும் எனக்கு வந்து காமிக்கல. இப்போ இதை காமிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பேக் போயிடுங்க. இப்போதான் நீங்க வந்து ரீஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது போல பேக் போயிட்டு ரன்னிங்ல இருக்கக்கூடிய அந்த Facebook ஆப்பை இது போல ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்க திரும்ப வந்து Facebook ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து திரும்ப Facebook ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது 3 பார் லைனை கிளிக் பண்றேன். இப்போ நீங்க வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு Facebook பேஜ் வந்து காமிக்கும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து Facebook பேஜை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு. ரீஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க எல்லா இடத்துலயுமே இப்போ வந்து உங்களுக்கு Facebook பேஜ் வந்து காமிக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் Facebook பேஜை ரீஆக்டிவேட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பாருங்க என்னுடைய Facebook பேஜ்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன்.